ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் ஒரு கதை சொல்ல போகிறோம். என்ன கதை என்று சொன்னால், உழைத்து 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 நாங்கள் எங்களுக்கான வருமானத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம், சொத்துக்களை சேர்த்து கொண்டே இருக்கிறோம். இது ஒரு வர்க்கத்தினர். மற்றவர்கள் உழைத்து 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 அன்றாட செலவுக்கே வருமானம் போதாத அளவிற்கு இருக்கிறது. இது ஒரு வர்க்கம். இன்னொரு வர்க்கம் என்னதான் உழைத்தாலும் கையில் காசு நிற்கிறதில்லை. இது அடுத்த பிரச்சனை. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களுடைய வருமானம் என்பது எப்படி நாங்கள் செலவு செய்ய வேண்டும், எதற்கு செலவு செய்ய வேண்டும், என்ன அளவுகளில் செலவிட வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் ஆசை என்று ஒன்று இருக்கிறது. ஆசை இல்லாதவர்கள் மனிதர்கள் அல்ல. ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் இருக்க வேண்டும். நான் சாப்பிட வேண்டும் என்பது ஒரு கட்டாயமானது, அடிப்படையானது, தேவை. என்ன சாப்பிட வேண்டும் என்பது ஆசை. நான் உடுத்த வேண்டும் என்பது அடிப்படையானது. என்ன உடுத்த வேண்டும் என்பது ஆசை. நான் ஒரு வீட்டில் வசிக்க வேண்டும் என்பது கட்டாயமானது. எப்படியான வீட்டில் வசிக்க வேண்டும் என்பது ஆசை. உணவு, உடை, உறையும், இந்த அத்தியாவசியமான மூன்றிலேயுமே அத்தியாவசியத்தை விட அடுத்த கட்டம் ஆசை. அது ஓரளவு பெற்றுக்கொள்ளலாம். எப்படி? காலையில் நான் புட்டு சாப்பிட அம்மா வச்சிருக்கிறா, வேண்டாம்மா. நாளைக்கு இடியப்பம் அவிக்கிறோம், இருக்கிற மாவில் இடியப்பத்தை அவிக்கிறது இலகுவானது. நான் சாதாரணமாக பேண்ட் ஷர்ட் போட்டுருவேன். ஆமாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு டிஷர்ட் தான் உண்டா, சரி ஓகே டிஷர்ட். எனக்கு இப்படி வீட்டில் இருக்கிறோம், ஆமாம் எனக்கு இந்த வீட்டில் ஓகே எல்லாம் ஓகே, ஒரு சின்ன ஒரு செட்டப் செய்வோம். இந்த வீட்டில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அது ஓகே ஆசை. ஆனால் இன்றைக்கு நெடுகலம் புட்டு சாப்பிடலாம், இடியப்பம் சாப்பிட, நாளைக்கு எனக்கு பீஸா அப்படியே வந்தாகணும். அதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். நெடுகலம் இந்த ஷர்ட் டிஷர்ட் போட்டுக்கொண்டு என்னால் தெரிய இயலாது. நான் வேலையை போய்க்குள்ள டிப் டிப்பாக கோட் சூட் போட்டு டை எல்லாம் கட்டி தான் போவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்தில் எல்லாம் வேணும். இந்த வீடெல்லாம் பழைய ஸ்டைல், இந்த மாடலாம் உடைச்சிட்டு ஃபுல்லாக எல்லாம் வீட்டை இடித்து உடைச்சிட்டு புதுசாக ஒரு வீடு இந்த இந்த இப்படி பிளானில் வரணும், இந்த பிளான்லாம் வீடு இருக்கணும். இங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. இது எங்களுக்கு ஏன் இப்படி எண்ணம் தோன்றுகிறது என்றால், எங்களுடைய வருமானத்தின் மீதுள்ள நம்பிக்கையோ அல்லது எங்களால் அதை மேற்கொள்ள முடியும் என்ற துணிவோ இல்லை. மற்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம். மற்றவன் என்ன சாப்பிடுகிறான், மற்றவன் எப்படி உடுத்துகிறான், மற்றவன் எப்படியான வீட்டில் வாழ்கிறான், நாங்களும் அதுபோல வாழ வேண்டும். நாங்கள் யோசிக்காவிட்டாலும் வீட்டில் உள்ளவர்கள் யோசிக்கிறார்கள் இல்லையா? நீங்களும் இருக்கிறீர்கள், நாங்கள் பாருங்க, இங்கே பாருங்க, அப்படி வாழ்றான், இப்படி வாழ்றான். எனவே மற்றவர்களுக்கு நாங்கள் பகட்டாக வாழ வேண்டும், மற்றவர்களைப் போல எங்களையும் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறோம்? இப்படியான பேராசைகளை எப்படியாவது பூர்த்தி செய்து, அப்போதான் ஒரு அந்தஸ்து இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த வீட்டுக்காரன் போகிறான்னா நாங்களும் அந்த இடத்துக்கு போய்க்குள்ள ஈக்குவலாக போகணும். இல்லை மரியாதை இல்லைன்ற அளவுக்கு இப்போ வந்துட்டு, அதுக்காக என்ன செய்யப்படுகிறது? பேங்கில் லோன் எடுக்கப்படுகிறது, இருக்கிற நகைகள் அடகு வைக்கப்படுகின்றன, சொத்துக்கள் எல்லாம் வீடு வைக்கப்படுகின்றன. எப்படியாவது மாதம் மாதம் கட்டி கட்டி காப்பாற்றுவோமே தவிர முதல் இதை முடிப்போம். நெடுகளில் நாங்கள் பைக்கில் போயிடாது, ஒரு கார் ஒன்று வேணும். வெயில் காலம் பிள்ளைகளை கொண்டு பைக்கில் போகிறது கஷ்டம், கார் ஒன்று வேணுங்க. லோனை போடுங்க, பிரச்சனை இல்லை, மாதம் மாதம் உழைச்சி கட்டலாம். முதல் காரை கொண்டு வாங்க வீட்டை, ஏசியை பூட்டுங்க ஒரு ரூமுக்கு. இந்த வெக்கைக்குள்ளே ஃபேன் எந்த மூளைக்கு காணும், ஏசியை பூட்டுங்க. இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய பாரிய பிரச்சனையாக இருக்கிறது எங்களுக்கு. இந்த ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி மனப்பக்குவத்தோடு இருப்போமே ஆனால் நாங்கள் நிறைவாய் வாழலாம், கடனாளிகள் இல்லாமல் வாழலாம், பொறுப்பாய் சிந்தித்து செயற்படுவோம், எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம்.